எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா பலவீனமா, சுகவீனமா, வியாதி வேதனையோடு இருக்கும் தாசர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க முடியும். ஆணிப்பாய்ந்த கரமானது கர்த்தாவே ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை நீர் கொடுத்து அப்பா ஜூன்ல சாட்சிகளை ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் என்ன தேவைகளுக்கு உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறதன் ஒவ்வொரு முகமும் கர்த்தாவே வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் தாமே தேவைகளை சந்தித்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவற்றையும் நீ தொடைக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில்லை என்று சொன்ன தெய்வமே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் தாமே அப்பா நீ தேவைகளை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா அப்படியாக தகப்பனே வேலையில்லாத பிள்ளைங்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலைக்கு செய்கிற தாசர் பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரயாணம் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தய கிடைக்க பண்ணுங்க ராஜா. உடைய நாமம் தகப்பனே வேலை ஸ்தலம் மகிமைப்பட நீரே ஜூன்ல தேவன் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. சம்பள உயர்வை நீர் காட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்படியாக தகப்பனே இப்படி தாசர் பிள்ளைகள் அப்பா செய்கிறதான பிசினஸ் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா கடன் பிரச்சனை இருக்கிறதான யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறோனை மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ராஜா கடன் அடைக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்படியாக திருமண காரியங்களை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணையை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பலனை சுதந்திரித்துக் கொள்ள வீணான செல்வர்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கும் கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய சிசுமானது உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டு ஒரு கொட்ட ஜனத்தை உடைய ரகசிய வரைக்கும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னும் தகப்பனே என்னென்ன தேவைகளுக்காக நோக்கி அப்பா ஸ்தோத்திரம் கெஞ்சி மன்றாடுகிறார்களோ தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் யாவரும் ஜெபத்திலும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதிலும் பூரண பரிசுத்திலும் அதிகமா வளர மோடு கூட கிட்டி செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை தரிசிக்க விடாதபடி எங்களில் இருக்கும் பாவங்களை முற்றுமா நீர் எடுத்து போடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, மறைவான பாவங்கள் உண்டான தேவன் தாம் நீர் வெளிப்படுத்தி கொடுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்து விட்டு ராஜா. நீர் பூரண பரிசுத்தராய் இருக்கிறது போல கர்த்தாவே நாங்களும் அந்த பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா உடைய ரகசிய வரைக்கும் நாங்கள் ஆயத்தமாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. சபை இல்லாத இடங்களில் தேவன் தாமுடைய சரீரமான சபையை ஸ்தாபித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் கர்த்தாவே ஆம் ராஜா அப்பா அந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல வெளி மாநிலங்களிலும் கர்த்தாவே உடைய ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த கடைசி நாட்களிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளோடு உடைய கரமளந்து கர்த்தாவே அப்பா அந்த பிசாசன தகப்பனை ஸ்தோத்திர பல்லாதவர்களை கைக்கு கர்த்தாவே நீர் விலக்கி நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக உடைய பாதுகாப்பு தகப்பனே ஒவ்வொருவரோடு கூட இருந்து அப்படியாக காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியாக செய்வது நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்துறோம். சகல துதியின் மகிமை யாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.